ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஜூஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வச்சு தான் ஹல்வா செய்ய போகிறேன். எப்படி செய்யணும்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். அதில் நான் 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். 1 கப் அரைச்சி வச்ச ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கணும். நான் விஸ்கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கிட்டு தேவையான அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறேன். நான் 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன். அதுக்கு நான் 1.5 கப் எடுத்துக்கிறேன். நீங்கள் 1:2ங்கிற ரேஷியோவில் கூட எடுத்துக்கலாம். 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவுனா 2 கப் சர்க்கரை போட்டுக்கலாம். நாங்கள் சுகர் கம்மியாக ஆட் பண்ணிக்கிறனால 1.5 கப் போட்டுக்கிட்டேன். நான் வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுக்கிட்டேன். எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தண்ணியில் கரைச்சி வச்சுக்கிட்டேன். நீங்கள் பேனில் டேரெக்டாக சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு சர்க்கரை நனைகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கிட்டால் போதும். நல்லா சர்க்கரை கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் தேவையான கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட ரெட்டு தான் இருந்ததுனால ரெட் கலர் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட க்ரீன் இருந்தாக்கா க்ரீன் எசன்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கலந்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை அதில் போட்டு நல்லா கிளறிட்டே இருந்தேன். விஸ்கு வச்சு கிளறிக்கிட்டே அப்போ தான் கட்டி பிடிக்காமல் இருக்கும், கலர்றதுக்கும் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு விஸ்கு போட்டுக்கிட்டு இருந்தேன். கலர் பவுடர் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் தேவைக்கேற்ற அளவுக்கு நெய் போட்டு கிளறிக்கிட்டே இருந்தேன். ஃபைனலாக முந்திரி ஒரு பக்கம் வறுத்து வச்சுக்கிட்டேன். முந்திரி ஏலக்காய் வந்து நெய்யில் வறுத்து வச்சுக்கிட்டு அதையும் கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிட்டு இருந்தேன். உங்களுக்கு டேஸ்ட்டுக்காக நீங்கள் சால்ட்டு வேணாலும் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு பிளேட்டில் நெய் தடவிட்டு அதில் அப்படியே இந்த ஹல்வாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஆர்டிஃபிஷியலாக கலர் தேவைப்படல அப்படின்னாக்கா நீங்கள் வந்து சாஃப்ரான் கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட சாஃப்ரான் இல்லைங்கிறதுனால நான் இன்றைக்கி இந்த கலர் பவுட்ரு யூஸ் பண்ணிக்கிட்டேன். என்ன ஜூஸ் ரெடி பண்ணோன்றதை பார்ப்போமா. இது வந்து குழந்தைங்களுக்கு சம்மருக்கு ரொம்ப நல்லது. இது பெரியவங்களும் எடுத்துக்கலாம். நம்மளை எப்போவுமே இளமையாக வச்சுக்க உதவும். இது நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம். ஸ்டொமக்கு ஃபுல் பாடிக்குமே இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இது வந்து குழந்தைங்க வேண்டான்னு சொல்லிவிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட்டு ஒரு ட்ரை தான் பண்ணியிருந்தேன். அதுவே இவ்வளோ சூப்பராக வரும்னு எதிர்பார்க்கலங்க. ஃபஸ்ட்டு தடவை பண்ணிவிட்டு சக்ஸஸ் ஆனதுனால ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உண்மையாக சொல்லணுன்னா நான் இது வீடியோ கூட பார்த்து பண்ணலை. எனக்கா சும்மா தோணுச்சு ஏதாவது பண்ணணும் குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கறதுக்குங்கிறதுக்காக இப்படி பண்ணி பார்த்தேன். சூப்பராக இருந்ததுங்க. தோட்டத்துக்குள்ளே போயிருந்தேங்க. அலோவேரா பீசஸ் எடுத்து தேங்காய் எண்ணெய் காய்ச்சலாம் அப்படிங்கிறதுக்காக அலோவேராவை கட் பண்ணி அதுக்குள்ளே வெந்தயத்தை போட்டு 2 டேஸ் முளைக்கட்டி வச்சுருந்தோன்னா அது வந்து மருதாணி, செம்பருத்தி இதெல்லாம் போட்டு தேங்காய் எண்ணெய் காய்ச்சறதுக்கு சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தோட்டத்துக்குள்ளே போயிருந்தேன். சதையாக இருந்துச்சு கொஞ்சம் அப்படிங்கிறதுக்காக சரி இதை வச்சு குழந்தைங்களுக்கு ஜூஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற பிளானிங்கில் தான் அதை பறித்தேன். ஆனால் குழந்தைங்க வந்து ஜூஸ் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. எப்படியா இருந்தாலும் இதை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் தான் ஒரு கத்தாழோட சதையை மட்டும் எடுத்துகிட்டு நல்லா ஒரு 7 தண்ணியில் கழுவிட்டு ஜூஸ் மாதிரி அடித்து அதில் வந்து ரெடி பண்ணது தாங்க இந்த கத்தாழை அல்வா. வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க. பாய்.